போக்குவரத்து குற்றங்களுக்கான அபராத தொகைகளை செலுத்தாத உரிமையாளர்கள் LMM எனப்படும் மலேசிய வாகனமோட்டும் உரிமம் மற்றும் LKM எனப்படும் மோட்டார் வாகனமோட்டும் உரிமத்தை புதுப்பிக்கும் போது JPJ-வால் அதனை முடக்க முடியும். 2012இல் மேல்முறையீட்டு நீதிமன்றம் அளித்த தீர்ப்பின்படி சாலை போக்குவரத்து துறைக்கு அந்த அதிகாரம் இருப்பதாக போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனி லாக் கூறினார். ஆக LMM LKM உரிம புதுப்பித்தலை முடக்கும் JPJ-வின் நடவடிக்கை சட்டப்பூர்வமானதே என்றார் அவர். மக்களவையில் பக்காத்தான் ஹராப்பானைச் சேர்ந்த புருவாஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் நே கூஹாம் கேட்ட கேள்விக்கு ஆந்தனி லாக் அவ்வாறு பதிலளித்தார். வர்த்தக வாகன உரிமைச் சட்டமும் JPJ-வுக்கு அந்த அதிகாரத்தை வழங்குவதாக அவர் சொன்னார். JPJ-வின் சம்மன்களை செலுத்தாமல் இருப்போருக்கு வாய்ப்பு வழங்கும் பொருட்டு 3 வகையான சம்மன்களுக்கு 150 ரிங்கிட் சிறப்பு கட்டண கழிவு சலுகை கடந்த மாதம் தொடங்கி வழங்கப்பட்டு வருகிறது. ஜூன் 30ஆம் தேதியோடு அச்சலுகை முடிவடையும் போது சம்மன்களை செலுத்தாமல் இருப்போரால் வாகனமோட்டும் உரிமம் மற்றும் சாலை வரியை புதுப்பிப்பது உட்பட JPJ-வில் எந்த ஒரு அலுவல்களையும் மேற்கொள்ள முடியாது என்பது குறிப்பிடத்தக்கது. ஆவாஸ் சம்மன்கள், நோட்டீஸ் தெமோ சியாசட், நோட்டீஸ் சம்மன் தம்பால் ஆகியவையே அம்மூன்று வகையான சம்மன்களாகும். எங்க வீட்ல எல்லாரும் தினமும் காலையில ரெய்னாயூர் வெர்ஜின் கோகனட் ஆயில குடிக்கிறோம். நீங்களும் தினமும் ரெய்னாயூர் வெர்ஜின் கோகனட் ஆயில குடிங்க. எப்பவுமே புத்துணர்ச்சியோட இருங்க. ஒவ்வொரு பொழுதும் ரெய்னாயூருடன் தொடங்குங்கள்.